ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய் பேஷன் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போனால் ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான சில்ட்ரன்ஸோட ஃபேவரட் பீட்ரூட் கட்லட். வாங்க அந்த ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த பீட்ரூட் கட்லெட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ், நான் பீட்ரூட் வந்து 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய 3 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம 3 லிட்டர் குக்கரில் அந்த 3 உருளைக்கிழங்கையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3லேருந்து 4 விசில் நாங்கள் விட்டுருங்க. உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துடும். அப்புறம் நம்ம பீட்ரூட் வந்து மேலே இருக்கிற தோலை நம்ம நல்லா சீவிட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி நல்லா திருவிக்கலாம். எவ்வளோ பீட்ரூட் இருக்கோ அதை நீங்கள் நல்லா திருவி எடுத்துக்கோங்க. இந்த பீட்ரூட் கட்லட் வந்து ரொம்ப ஹெல்த்தி. பீட்ரூட் பிடிக்காத பசங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம திருவியாச்சு பீட்ரூட். இப்போது ஒரு அகலமான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க, ரீஃபைண்ட் ஆயில். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருந்த பெரிய வெங்காயம் நான் 1 சேர்த்துக்கிறேன். இந்த பீட்ரூட் கட்லட் ரொம்ப ஈஸி, சீக்கிரம் பண்ணிடலாம். இப்போது இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். கலர் நல்லா மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. இது கூடயே 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் இந்த வெங்காயமும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நல்லா ஃபைனாக சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம திருவின பீட்ரூட்டை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டோம். இது நல்லா வதங்கின பிறகு நம்ம திருவின பீட்ரூட்டை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். திருவின வந்து உங்களுக்கு நிறைய தெரியும். அதுக்கப்புறம் வதங்கினா கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிடும். பாருங்கள், திருவின பீட்ரூட் நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. அப்போலாம் அந்த மாய்ஸ்சர்லாம் நல்லா உங்களுக்கு எவாப்ரேட் ஆகி நல்லா பீட்ரூட் வந்து வெந்து வரும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கின பிறகு நம்ம உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டால் தான் உங்களுக்கு அந்த கட்லட் வந்து பைண்டிங் நல்லாயிருக்கும். இப்போது இந்த பீட்ரூட்டை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. பீட்ரூட் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மாஷ் ஆகணும். அதனால கரண்டிலே நீங்கள் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்கள்கிட்ட அந்த உருளைக்கிழங்கு ஸ்மாஷ் இருந்தால் அதையும் போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டால் தான் உங்களுக்கு கட்லட் வந்து நல்ல ஃப்ளேவராக இருக்கும். 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா குறைச்சி போட்டுக்கோங்க. நம்ம இவ்வளோ பீட்ரூட் உருளைக்கிழங்கு போடுறதுக்கு 1/2 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இது நல்லா சாட்டே பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. இப்போ உருளைக்கிழங்கு வந்து இன்னும் கொஞ்சம் மசியலை, கொஞ்சம் லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் அங்கங்கே தடியாக இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பெருசாக இருக்கிற இந்த சங்க் உருளைக்கிழங்கு மட்டும் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் இந்த மசாலாலாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த உருளைக்கிழங்கு, பீட்ரூட், கரம் மசாலா, மஞ்சத்தூள், ரெட் சில்லி பவுடர், உப்பு, இது வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து வரதுக்கு ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த பைண்டிங் நல்லா ஒட்டி வரும் மசாலாலாம். நான் உருளைக்கிழங்கு தான் நல்லா மசிச்சு விடுறேன். நான் அப்படியே டைரெக்டாக குக்கர்லேருந்து எடுத்து அப்படி போட்டேன், அதனால் கொஞ்சம் லேட் ஆகுது. நீங்கள் வந்து அது தனியாக உருளைக்கிழங்கு தோலை உரித்து நீங்கள் ஃபஸ்ட்டே மசிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் ஈஸியாகிடும். பாருங்கள், போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கும். மசாலா நல்லா ஒட்டி நல்லா வந்திருக்கு. இப்போது நம்ம இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோன்னா பிரெட் க்ரம்ஸ், அதுக்கப்புறம் கடலை மாவு இப்பயே நம்ம நல்லா இது கூடயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை வந்து டிப் பண்ணி ஃப்ரை பண்ண தேவையே கிடையாது. ஏன்னா இது கூடயே நம்ம கடலை மாவு போடுறதுனால டிப் பண்ண தேவையில்லை. இப்போ இதில் வந்து 1/4 கப் கடலை மாவு நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 1/4 கப் பிரெட் க்ரம்ஸ் நான் போட்டுக்கிறேன். பிரெட் க்ரம்ஸ் உங்கள்கிட்ட இல்லைனா ஒன்றும் இல்லை, ப்ரெட்டை வாங்கிட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு ஊற்றிக்கோங்க. ஒரு 2 பல்ஸ் நீங்கள் விட்டிங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் உங்களுக்கு ஆகிடும், ஈஸியாகவும் இருக்கும். இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் நம்ம விட்டுடலாம்.
ஏன்னா ஆல்ரெடி பீட்ரூட் எல்லாமே குக் ஆகிடுச்சு. இப்போ கடலை மாவு மட்டும் ஒரு 5 நிமிஷம் குக் ஆகிடுச்சுன்னா ஓகே ஃபைன், போதும். ஒரு 5 நிமிஷம் போதும். இப்போ இருக்கிற பிரெட் க்ரம்ஸையும் நான் போட்டுக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு நல்ல பைண்டிங் வந்து அந்த பிரியாமல் வரும். பீட்ரூட்லாம் எண்ணெயில் போடும்போது நீங்கள் உங்கள் இஷ்டம் ஷாலோ ஃப்ரையும் பண்ணிக்கலாம், டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி பண்ண போகிறது வந்து டீப் ஃப்ரை. இதே உங்களுக்கு டீப் ஃப்ரை வந்து நீங்கள் ஹெல்த் கான்ஷியஸாக இருந்தீங்கன்னா நீ ஷாலோ ஃப்ரை கூட கொஞ்சம் லைட்டாக தவாவில் எண்ணெய் லைட்டாக போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் பண்ண போகிறது வந்து டீப் ஃப்ரை தான். இப்போ பீட்ரூட் எல்லாமே குக் ஆகிடுச்சு. அதனால் கொதிக்கிற எண்ணெயில் ஒரு 5 நிமிஷம் நம்ம பீட்ரூட்டெல்லாம் போட்டு எடுத்தோன்னா நம்மளுடைய பீட்ரூட் கட்லெட் ரெடி. ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான பீட்ரூட் கட்லெட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும். இதை வந்து நம்ம கெச்சப் கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம ஸ்நாக்ஸ் கூட பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் மெனுவில் நம்ம வச்சு கொடுக்கலாம். பாருங்கள் 5 நிமிஷத்துலேயே நம்ம பீட்ரூட் வந்து நல்லா வந்திருக்கு. இப்போ எண்ணெயில் இருக்கும்போது உங்களுக்கு வேகாத மாதிரி இருக்கும். கொஞ்சம் நீங்கள் எடுத்து வச்சுட்டா ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும். ஏன்னா கடலை மாவு போட்டிருக்கோம், பிரெட் க்ரம்ஸ் போட்டிருக்கோம். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு பாருங்கள். நம்மளுடைய சூப்பரான பீட்ரூட் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.